Hi, under the chapter of communication and network concept, இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் ஈத்தர்நெட் கார்டு. ஈத்தர்நெட் கார்டு அப்படின்னு என்னென்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த டிவைஸ் தட் இஸ் இன்ஸ்டால்ட் ஆன் த கம்ப்யூட்டர் டு கனெக்ட் டு த நெட்வொர்க். எப்படி நம்ம நெட்வொர்க்கோட டிவைசஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம த்ரூ திஸ் ஈத்தர்நெட் கார்டு வி வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஈத்தர்நெட் கார்டு பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் என்ஐசி. என்ஐசி மீன்ஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, நெட்வொர்க் அடாப்டர், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கார்டு, ஃபிசிக்கல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, ஈத்தர்நெட் கலெக்டர், ஈத்தர்நெட் அடாப்டர், நெட்வொர்க் கண்ட்ரோலர், கனெக்ஷன் கார்டு. இதில் எந்த நேம் வேணாலும் வந்தாலும் அந்த டாபிக் ஈத்தர்நெட் கார்டு பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே நான் ஈத்தர்நெட் கார்டை என்ஐசி கார்டுன்னு தான் சொல்லியிருப்பேன். தட் இஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. Ethernet card, that is network interface card, NIC. NIC is a hardware component, typically a circuit board or a chip installed in a computer. It can connected to the network. First point என்ன சொல்கிறாங்கன்னா, it is a hardware component that is physically present in our computer systemல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று சர்க்கியூட் போர்ட் ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லைனா சிப் ஃபார்மேட்டில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், it is used to connect the different networking devices. எதுக்காக அப்படின்னா, ஈவன் அ கம்ப்யூட்டர், சர்வர், பிரிண்டர், இந்த மாதிரி ஒரு 3 டிவைஸ் இருக்குது அப்படின்னா, இதுக்குள்ளே நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அதில் த்ரூ த நெட்வொர்க் we can transfer the data. ஸோ இந்த 3 டிவைஸ்லையுமே we should installed the NIC கார்டு அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஈவன் ரவுட்டர் அண்ட் த ஸ்விட்ச் கேன் கன்சிஸ்ட் ஆஃப் NIC. வை ரவுட்டருக்கும் ஸ்விட்சுக்கும் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, ரவுட்டர் அண்ட் ஸ்விட்ச் தான் நம்ம த்ரூ த டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரவுட்டர் அண்ட் ஸ்விட்ச். ஸோ அந்த நெட்வொர்க்கில் நீங்கள் அந்த ரவுட்டர் ஸ்விட்சை யூஸ் பண்ணுறப்பையும் NIC இருக்கணும்னு சொல்ல வராங்க. ஸோ ஃபைனலி நெட்வொர்க் வேணும் அப்படின்னாவே we should have the NIC, that is ஈத்தர்நெட் கார்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் த்ரூ த நெட்வொர்க் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்ல வராங்க. தட்ஸ் ஆல். எக்ஸாம்பிள், இப்போ நம்மக்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது, அதை நம்ம இன்னொரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஒரு நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு we need to install the NICயை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி ஒரு டிவைஸில் NIC இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இட் வில் கிரியேட் ஒன் அட்ரஸ், தட் இஸ் அந்த சிஸ்டம்க்குன்னு ஒரு அட்ரஸை க்ரியேட் பண்ணும். அந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் தனித்தனி அட்ரஸ் இருக்கும். அதுனா அந்த சிஸ்டமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக they will give that address, that is unique address. MAC address. We all know that once NIC card install பண்ணாவே defaultly it will create a MAC address. MAC address it's also be known as physical address. ஒவ்வொரு individual systemக்குமே there is a unique MAC address because it was created by the manufacturer when they are assigned to the devices. Next, இந்த MAC address பார்த்தீங்கன்னா it is a 48-bit address. It can be divided into 6 sets of bits by colons, and each 6 sets will consisting of 8-bit addresses. Functions of NIC. NIC offer both wired and wireless communication. That is, நம்ம நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை வயர்டு கம்யூனிகேஷன்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வயர்லெஸ் யூ மீன் சின்னதாக ஒரு USB போர்ட்டல் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம், இல்லை வைஃபை மூலயமாவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், transmitting and receiving data between the devices. That is, it can act like a both transmitting and receiving the data அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், error detection and correction capability is moreனா, நாம் இது சென்ட் பண்ணுற டேட்டா கரெக்டாக ரிசீவர் எண்ணில் ரிசீவ் ஆயிடுச்சா, இல்லை எனி மிஸ்மேட்சா அப்படின்றத அக்யூரேட்டாக இட் கேன் செக் இட் ஆஃப் அப்படின்னு சொல்லுறாங்க. ஃபைனலி இட் வில் ப்ரொவைட் த நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க் செக்யூரிட்டினா என்ன? டேட்டா என்கிரிப்ஷன், ஆத்தென்டிகேஷன், தட் இஸ் அன்ஆத்தரைஸ்டு மிஸ்மேட்சிங் எல்லாமே இட் கேன் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. தீஸ் ஆர் த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் NIC. How NIC will work? NIC will work in both physical layer and data link layer. What is physical layer and data link layer நம்ம OLC மாடல் படிக்கிறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். How, for what purpose they are working in physical and data link layer na, it will collect the data from the computer and transmit throughout the channel.
At the same time, it can receive the incoming data from the channel and give it to the NIC card. So it can be worked as a both transmitter and the receiver. இது வந்து NIC கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் மேனாக இருந்து போத் கம்ப்யூட்டருக்கும் நெட்வொர்க்குக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக we are using this NIC card. How NIC transfer the data, that is ஒரு சென்டர் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு the network protocol transfer the packet to the buffer which present in the NIC. that is network protocol வந்து ஒரு packet of data sets தான். Packet means group of large data sets separated into a small packets to the bufferனா வந்து it is one of the temporary storage device present in it. எதுக்காகனா வந்துட்டு just for temporary purposeக்காக நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறது தான் buffer. So first it can transfer the data to the buffer. After once reaching it, they can add the source and the destination address. எங்கிருந்து அனுப்புகிறோம் எங்கே போய் ரீச் ஆகணும் அப்படின்ற source and destination MAC address ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா at the frame head they are now calculating one CRC number calculate பண்ணுறாங்க. எதுக்காகனா ரீச் ஆகிறப்ப டெஸ்டினேஷனில் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது எரர் மிஸ்மேட்ச் ஆயிருக்கா to confirmationக்காக they are using one CRC number calculation, that is cyclic redundancy code numerical value calculation. Once after finishing this, in the NIC will transfer the data to the network in the form of bit signal. Data will transfer now. Next, how NIC receive the data. எப்படி வந்து டெஸ்டினேஷன் எண்டில் வந்து டேட்டா ரிசீவ் பண்ணுன்னா அப்படியே வைஸ் வெர்சா ப்ராசஸ் பிட் சிக்னலாக ரிசீவ் ஆயிருக்குமா. ஒன்ஸ் ஆஃப்டர் கெட்டிங் த பிட் சிக்னல் இட் இஸ் ஃபார்மேட்டட் இன்டு ஏ ஃப்ரேம்ஸ். என்னென்னா நம்மக்கிட்ட ரிசீவ் ஆகும் போது பிட் சிக்னலாக வந்திருக்கும், அது ஃப்ரேமாக ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறமா கொடுத்துருக்க சிஆர்சியை கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. ஒன்ஸ் சிஆர்சி கால்குலேட்டட் பண்ணி பார்க்கும் போது அது அவங்க கால்குலேட் பண்ண நம்பர் கூட மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா வந்துட்டு த டேட்டா இஸ் டிஸ்சார்ஜ். தட் இஸ் தே கேன் changed or they can think that any damages in the data. Suppose அந்த CRC match ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு the designated MAC address வந்து செக் பண்ணுவாங்க, இது நம்மளுக்கு தான் வந்திருக்கா அப்படின்றது. ஒன்ஸ் MAC address வெரிஃபை ஆனதுக்கப்புறம் அந்த ஹெடர் அதுக்கான இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு they can do the process of the packet பண்ணிவிட்டு they can send the data to the network protocol அப்படின்னு சொல்ல வராங்க. டைப்ஸ் ஆஃப் என்ஐசியில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் என்ஐசி. தட் இஸ் ஒயர்லெஸ் என்ஐசி மீன்ஸ் ஆண்டனாஸ் நம்ம வைஃபை மோடம்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படின்னா வந்துட்டு த்ரூ த ரேடியோ ஃப்ரீக்வன்சி தே ஆர் ஒர்க் ஆன் இட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒயர்டு என்ஐசி மீன்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் நம்மளோட லேப்டாப் வச்சுக்கலாம் யூஸிங் த லேண்ட் ஜாக்கெட். தட் இஸ் இன்புட் ஜாக்கெட் மேட் அப் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ் பண்ணி வி ஆர் யூஸிங் திஸ் ஒயர்டு எல்ஐசி அப்படின்னு சொல்ல வரலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூஎஸ்பி. யூஎஸ்பினா வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு ப்ளக்இன் டிவைஸ் யூஸ் பண்ணி போர்ட்டல் மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறது, தட் இஸ் எக்ஸ்டர்னல் டிவைஸ் இன்சர்ட் பண்ணுறது தான் யூஎஸ்பி என்ஐசி. ஃபைபர் ஆப்டிக் என்ஐசினா இட் இஸ் அ ஹை ஸ்பீட் என்ஐசி அண்ட் இது வந்து நெட்வொர்க் ஹேண்ட்லிங்கை நல்லா ஹேண்டில் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் ஃபைபர் ஆப்டிக் என்ஐசி இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் இட் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் டூ. Components of NIC. First one is a memory. Buffer ஒரு இது பார்த்தோம்ல, so it has one temporary storage device for during the communication purpose. Next one is a connector. To connect the Ethernet cables காக we are using this connector. Next one is a processor. What is the use of processor னா ஒரு மெசேஜை வந்து இன்னொரு ஃபார்மேட்டில் that is signals into a frames அப்படின்றது கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக we are using this processor. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜம்பர். ஜம்பர்ன்றது ஒரு சின்ன டிவைஸ். எதுக்காகனா வந்து கண்ட்ரோல் த கம்யூனிகேஷன், தட் இஸ் இன்ட்ரப்ஷன்ஸு எனி பிளாக்ஸ் ஆஃப் மெமரிஸ் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எண்டில் யூஸ் பண்ணுறதுக்காக. ரவுட்டர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் வி ஆல் நோ தட் ரவுட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கிறதுக்காக. ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் மேக் அட்ரஸ். என்ஐசி இருந்தாலே தட் ஷுட் பி ஹாவ் அண்ட் மேக் அட்ரஸ், தட் இஸ் ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கணும்னு சொல்ல வராங்க. மெயின் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல்க் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அண்ட் வி ஹேன் செட் இஸ் டு கனெக்ட் த பெரிஃபரல் டிவைஸ் கனெக்ஷன்ஸ்க்காகவும் மெனி போர்ட்டல்ஸ் வி கேன் யூஸ் இட் ஆஃப். Through this wired network we have a high speed connection and that is not that much expensive and we can easily troubleshoot the problem. எங்கே எரர் இருக்குது அப்படின்றத we can easily identify and rectify. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயர்டாக இருக்கிறதுனால we can require then more wired that is hardware connections வேணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர் கான்ஃபிகரேஷன்ஸ் இல்லைனா it will not work efficiently and due to the wired connection we can't say it is more secured also. Thank you. Please subscribe my channel for next updates.